ஓம் நம சிவாய. கலிகாலம் இது கலிகாலம். வெறுப்பு ஓங்கி நிற்கிற காலம். ஹேட் இஸ் த்ரைவிங், நெகட்டிவிட்டி இஸ் செல்லிங். இப்படி ஒரு காலகட்டத்தில் சேகர் கமுலா மாதிரி ஒரு ஆளை பார்த்தது என் பாக்கியம். சத்தியமா சொல்றேன், சுத்தமான மனுஷன், ஒயிட், பியூர் ஒயிட். ஒரு ஏஞ்சல் வானத்திலிருந்து இறங்கி வந்திருந்தா அது சேகர் கமுலா. ஆனா ரொம்ப இன்னசென்ட், அப்பாவி. எனக்கு அவர் பார்க்கும் போதெல்லாம் தோணும், என்னடா இப்படி ஒரு பிள்ளைய பெற்று இவங்க அப்பா அம்மா இந்த உலகத்தில் விட்டுட்டாங்களே, இந்த மனுஷன் எப்படி இங்கே பொழைக்க போறாரு அப்படின்னு தான் தோணும். ஆனால் ஒன்று சொல்றேங்க, இந்த கலிகாலத்தில் அந்த மாதிரி மனுஷன் இருக்கிறதுனால தான் இன்னும் மழை பெய்யுது. அந்த மழையில தான் நம்மெல்லாம் செழிச்சிட்டு இருக்கோம். சார், நான் நிறைய டைரக்டர்ஸோட வேலை பண்ணிட்டேன். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா மொழியிலையும் வேலை பண்ணிட்டேன். நிறைய டைரக்டர்ஸை பார்த்துட்டேன். ஒரு டைரக்டரா நீங்க சூப்பர் தான், பட் அதை தாண்டி ஒரு மனுஷனா உங்களை தெரிஞ்சதுல, உங்க கூட பழகினது எனக்கு ஒரு பிளெஸிங். நான் கோவிட் டைம்ல கிரேமேன் ஷூட்டிங்ல இருக்கும்போது எனக்கு கதை சொன்னாரு சேகர் கமுலா சார். ஒரு வீடியோ காலில் 20 minutes கதை சொன்னாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே சார் பண்றேன்னு சொன்னேன். அப்புறம் ஒரு 2 years ஆளை காணோம். 2 years கதை எழுதுறாரு, ஸ்கிரீன் பிளே பண்றாரு. 2 years அப்புறம் வந்து எனக்கு கதை சொல்றாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. எக்ஸ்ட்ராடினரி. ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். ஆனால் இவ்வளோ பெரிய படம், இவ்வளோ பெரிய கதை, இவ்வளோ பெரிய ஸ்கேல் இவர் ஹேண்டில் பண்ணிடுவாரா? எனக்கு அவரை பற்றி முன்னாடி தெரியாது. அப்படின்னு சேகர் கமுலா யாரு அப்படின்னு விசாரிச்சா எல்லாரும் சேகர் கமுலா வா வா வான்னு பயங்கர பில்டப். சரி, ஸ்கிரிப்ட் சூப்பரா இருக்கு, சூப்பர் டைரக்டர்னு சொல்றாங்கன்னு அவரை நம்பி போனதுக்கு திருப்பதி அடிவாரத்தில் நடு ரோட்ல உச்சி வெயில்ல கீழே உக்காந்து அம்மா தாயே அப்படின்னு பிச்சை எடுக்க விட்டார். ஆனா அப்படி கையை நீட்டி பிச்சை எடுக்கும் போது தான் நமக்கு புரிஞ்சது, நம்ம ஓடிட்டு இருக்கிற ஓட்டம்லாம் எவ்வளோ அர்த்தமில்லாதது அப்படின்னு. இங்க அவ்வளோ போட்டி, அவ்வளோ பொறாம, அவன் நல்லா இருக்க கூடாது, இவன் நல்லா இருக்க கூடாது. முன்னாடிலாம் நம்ம பெரிய ஆளாகணும்னு உழைப்போம், நம்ம நல்ல பேர் சம்பாதிக்கணும்னு உழைப்போம். இப்பெல்லாம் அடுத்தவன் உழைப்பை எப்படி கெடுக்கிறது, அடுத்தவன் பேரை எப்படி கெடுக்கிறதுன்னு தான் எல்லாரும் உழைக்கிறாங்க. ஒரு வாட்டி இப்படி கை நீட்டி பாருங்க. அந்த மாதிரி எல்லாரையும் சொல்லல, அந்த மாதிரி யார் பண்றாங்களோ அவங்கள சொல்ல. ஒரு வாட்டி இப்படி கை நீட்டி அம்மா தாயேன்னா திங்கிற ஒருவேளை சோத்துக்கும் மழை வெயில்னு ஒதுங்குற கூரைக்கும் எவ்வளோ நன்றியோட நம்மளாம் இருக்கணும்னு புரியும். ஒரு என்லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. இதுக்கு முன்னாடி காசியில் ஒரு வாட்டி எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ஹரிஷ்சந்திர காட்னு இருக்கும், அங்கே தான் பிணங்களெல்லாம் எரிப்பாங்க. ராஞ்சனா பட ஷூட்டிங் அப்போ என்ன அங்கே ஒரு 45 நிமிஷம் ஒரு 15 பிணங்கள் என்னை சுற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் நிற்க வச்சுட்டு போயிட்டாங்க. கேமரா எடுத்துகிட்டு தூரமாக போயிட்டாங்க. நான் மறந்தே போயிட்டேன் ஷூட்டிங்னு. ஏன்னா அவங்க எங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க ஏதோ ஒரு ரிவரில், கங்கா நதியில் அப்படியே போட்டில் போயிட்டாங்க. என்னையே மறந்துட்டேன். அப்படியே அமைதியாக அப்படி நின்றுட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு நிம்மதியை நான் உணர்ந்ததே இல்லை என் லைஃப்பில். எல்லாமே மாயைன்னு அங்கே நிற்கும் போது ரொம்ப அழகாக புரியும். அந்த மாதிரி ஒரு என்லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் திருப்பதி அடிவாரத்தில் உங்கள் மூலமாக கிடைச்சது சார். தேங்க்யூ.
குபேரா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம், ரொம்ப ஸ்பெஷலான படம். தமிழ் படம், தெலுங்கு படம், 2 லாங்குவேஜ்லையும் தனித்தனியாக எடுத்த படம். இன்னைக்கு உலகத்துக்கு தேவையான படம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். என்னை நம்பி பார்க்கலாம். நாகார்ஜுனா சார், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய ஆனர். உங்கள் படங்களில் எனக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு இப்போ ஒரு கோட் சர்க்குலேட் ஆயிட்டிருக்கு. நான் அப்படி சொல்லவே இல்லை. அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை. என்னை பற்றி எப்பயுமே ஏதாவது ஒரு உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது அந்த மாதிரி ஒரு உருட்டு தான். ஆனால் இந்த ஆடியோ லான்ச்சில் நானே டைரெக்டாக என் வாயால் இங்கேயே சொல்கிறேன், உங்கள் கூட வேலை செஞ்சது ரொம்ப பெரிய ஆனர். உங்களுடைய படம் உதயம், சிவா நினைக்கிறேன் தெலுங்குல, கீதாஞ்சலி, இதயத்தை திருட தமிழில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த சைக்கிள் செயின் ஃபைட் எங்கள் கூட வந்தது. அதை பற்றி நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பாட்டில். இஸ் சச் அ சிம்பிள் மேன், கிரவுண்டட் மேன், கிளாஸி மேன், ஸோ ஹம்பிள். Thank you so much, sir. I learned so much from you. Thank you for a great experience. Thank you, sir. அடுத்து ரஷ்மிகா. ரஷ்மிகா ரொம்ப சின்சியரான ஆக்டர், ஆனஸ்டான ஆன்சர். நானும் ரஷ்மிகாவும் நிறைய இந்த படத்துக்காக ஒரு சில டஃப்பான லொக்கேஷன்ஸில் வேலை செய்ய வேண்டியதாக இருந்தது. குப்பையில், குப்பை லாரியில், குப்பை கிடங்குல, சாக்கடையில், எல்லா இடத்துலையும் விழுந்து புரண்டு. நானும் ரஷ்மிகாவும் போய் அப்படியே மெதுவாக சேகர் சார்ட்ட கேட்போம். சேகர் சொல்லுவார், நீங்கள் 2 பேரும், அவர் இங்கிலீஷில் சொல்லுவார், தமிழில் சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் அப்படியே குப்பை லாரியில் இருக்கீங்க, குப்பைலாம் உங்கள் மேலே ஃபுல்லாக கிடக்கு, குப்பையெல்லாம் விலக்கிட்டு அப்படியே மேலே வரீங்க. நாங்கள் தயங்கி சார் அது ஃபேக்கு குப்பை தானேன்னு. அவர் வந்து ரியல் 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 ஏங்க, நாங்கள் என்னவோ ரியல் குப்பை போட சொன்ன மாதிரி, நாங்கள் ஃபேக்கு குப்பை தான். ஆனால் அவர் ரொம்ப சின்சியராக ரியல் 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 ரியல். பட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ரஷ்மிகா வந்து லிட்டில் கேர்ள் ஃப்ரம் கூர்க் டு அ பேன் இண்டியன் ஸ்டார், கிரேட் அச்சீவ்மெண்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹர். டிஎஸ்பி சார், ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணி. ரொம்ப சந்தோஷம் உங்களோட திரும்பி வேலை செய்கிறதுல. அப்போ பார்க்கும்போது என்ன எனர்ஜி இருந்ததோ இப்போ இந்த பொய்வா சாங் ரெக்கார்ட் பண்ணும்போதும் அதே எனர்ஜி உங்ககிட்ட இருக்குது. Thank you for giving us extraordinary music. Thank you so much. கண்ணா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, ஆனா ஒன்னொன்னா வரேன். அடுத்த வருஷம் வட சென்னை 2 அப்படின்னு நம்ம டார்லிங்ஸ் கேட்டாங்க. நெக்ஸ்ட் இயர்னு சார் சொல்லியிருக்காரு. ஓகே, டன். இவ்வளோ வருஷமா 2018ல இருந்து கேட்டுட்டே இருந்தீங்களா? அடுத்த வருஷம் நிக்கித் பொம்மி சார், எங்க கேமராமேன். அவரை மாதிரி ஒரு கம்பேஷனேட் கேமராமேன் நான் மீட் பண்ணதே கிடையாது. பொதுவாக ஒரு ஷாட் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ஷாட் செட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் டியூரேஷன் ஆகும். அது எவ்வளோ நேரம்னு நம்ம முதல்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்போம், அவங்க டைரக்டர் கேட்பாங்க, அவர் அசிஸ்டன்ட் கேமராமேன் கேட்பாங்க, அவங்க போய் கேமராமேனை கேட்பாங்க, அப்புறம் கேமராமேன் கிட்ட இருந்து திருப்பி அந்த செய்தி நம்ம கிட்ட வரதுக்குள்ளே அந்த பிரேக்கே முடிஞ்சிடும். ஆனால் நிக்கித் சார் வந்து ஒரு ஷாட் முடிஞ்சால் அவரே ஸ்ட்ரெயிட்டாக கடகடன்னு என்கிட்ட வந்து சார் 10 மினிட்ஸ், சார் 15 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ஆர்டிஸ்ட்டை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணுங்கிற ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கம்பேஷன் சார். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஐம் வெரி ஹாப்பி யூ டிட் சினிமாட்டோகிராஃபி ஃபார் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். எங்கள் ப்ரொடியூசர் சுனில் சார், அவர் இங்கே பேசுவாருன்னு நான் ரொம்ப நினச்சேன். அவரோட ஃபேன் நான். பயங்கரமாக பேசுவார் அவர். நிறைய பேர் பேச்சில் காமெடி இருக்கும், அவர் காமெடி தான் பேச்சே. சரி, ஏதோ பயங்கரமாக சொல்ல போகிறாரு, நான் வீட்டிலேருந்து யோசிச்சுட்டே வந்தேன். அவர் எதுவுமே பேசலை. சார் அங்கேயாவது பேசுங்க சார், தெலுங்கு ஈவெண்ட்லேயாவது ஒரு 4 வார்த்தை பேசுங்க தயவு செஞ்சு. ராம்மோகன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். சுனில் சார், யூ டுக் கேர் ஆஃப் us so well, you took care of my team so well. இந்த படம் இவ்வளோ பெருசாக இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த இடத்து வந்து சேர்ந்துருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணம். ரொம்ப நன்றி சார். இந்த படத்தில் என் கூட நடித்த இன்னும் கொஞ்சம் ஆக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க இங்கே இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. குஷ்பு, கேலு, திபியா சார், ஐ ஸ்டில் டோன்ட் நோ தேர் ரியல் நேம். படம் ஃபுல்லாக என்னை கூட்டிகிட்டு போய் இதான் குஷ்பு, இதான் கேலு, இதான் திபியான்னு சொன்னாரே தவிர அவங்களோட ஒரிஜினல் பேர் என்னன்னு சொல்லவே இல்லை. இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது அவங்க பேர் என்னென்னு.
ஸோ அவங்க இருந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. தோட்டா தரணி சார், நம்ம எல்லாம் திரையில் பார்த்து வியந்த ஒரு ஜாம்பவான், அவருக்கு என்னுடைய நன்றி. ஜிம், அவருக்கு என்னுடைய நன்றி. ஒரு நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எக்ஸ்ட்ராடினரி டீம், சூப்பர். எனக்கு எல்லாருடைய பேரும் தனித்தனியாக தெரியாது, சாரி. யூ ஆல் நோ ஐம் வெரி பேட் வித் நேம்ஸ் ஆல்ரெடி, பட் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் சைத்தன்யா, எனக்கு எப்போல்லாம் உடம்பு சரியில்லாமல் போயிடுதோ, இல்லை நம்மளை பற்றி ஏதோ ஒன்று நெகட்டிவாக வருதோ, இல்லை நம்ம படம் ஏதோ ஒன்று நல்லா ஓடிச்சோ, பெரிய சக்ஸஸ் இருக்குதோ, குடுகுடுன்னு வந்து முதல்ல எனக்கு சுற்றி போடுவாங்க ஒரு மதர் மாதிரி. ஐ எம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் த லவ் அண்ட் அஃபெக்ஷன் யூ ஷோட் மீ. தேங்க்யூ ஸோ மச். 2000 என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட் நான் நடித்தேன், 25 வருஷம் ஆகுது. 2002 என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆச்சு, 23 வருஷம் ஆகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டுலாம் வரல, நான் பாட்டு ஊர் சுற்றிட்டு இருந்தேன். என்னை டான்ஸ் கிளாஸ் அனுப்பி நான் டான்ஸ் எல்லாம் கற்றுக்கல, ஃபைட் கிளாஸ்க்கு அனுப்பி நான் ஃபைட்டெல்லாம் கற்றுக்கல, நடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் போய் நடிக்கிறதுக்கெலாம் கற்றுல. சினிமாக்காக நேர்ந்து விட்ட ஆள் நான் கிடையாது. சினிமாக்காக நேர்ந்து விட்ட ஆள் நான் கிடையாது. அப்படியே வந்தோம், அப்பா கேமரா முன்னாடி இழுத்துட்டு வந்தார். செல்வா சார் எனக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தாரு, ஒரு ஸ்டாராக மாற்றினாரு. ஆனால் அதுக்கப்புறம் எங்கே போகணும், என்ன பண்ணணும், இப்படி போ அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, இதான் ரூட்டு அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டு போகிறதுக்கு யாரும் இல்லை. ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஏன்னா எனக்கு வயசு 18 வயசு தான். ஒரு 25 வயசு, ஒரு 30 வயசுலேயே இருந்தால் ஒரு தெளிவு இருந்திருக்க முடியும். எனக்கு ஒரு 18 வயசு தான். திருடா திருடி, ஒரு திருவிளையாடல் ஆரம்பம், ஒரு பொல்லாதவன், ஒரு வேலையில்லா பட்டதாரி, இந்த மாதிரி மாஸ் கமர்ஷியல் படங்கள் இதுதான் உங்களுக்கு செட் ஆகும், நீங்க இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் வந்து 3, மயக்கம் என்ன, ஆடுகளம், அசுரன், இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் படம் நீங்க பண்ணுங்க, பெர்ஃபார்மிங் ஆக்டர்ஸ் தான் கம்மின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் வந்து யாரடி நீ மோகினி, உத்தம புத்திரன், திருச்சிற்றம்பலம், இந்த மாதிரி ராம்காம் ஃபேமிலி படங்கள் பண்ணுங்க, அந்த ரூட்ல தான் போகணும்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு என்ன தேவையோ அது தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. எதுல போறது? என் ஃபேன்ஸை நான் ரொம்ப அழகா குழப்பி வச்சிருக்கேன். என்கிட்ட இருந்து எப்ப இருந்து என்ன வேணா வரும். அதை